உதவியினோட இந்த செயல், மாரப்பன பார்த்தது, மகாராஜாவ பார்த்தது, இதையெல்லாம் யோசிச்சுட்டு, இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்மளுக்கு ப்ராப்ளம். அதனால நம்ம உடனே போய் அம்மாவ பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உறையூருக்கு கிளம்புறான். உறையூருக்கு போறதுக்கு 2 வழி இருக்கு. குறுக்கு வழி ஒண்ணு, நேர் வழி ஒண்ணு. நேர் வழியில மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். குறுக்கு வழியில மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்காது. அது போக அது ஒரு காட்டு வழி பாதை. அதில யாருமே அதிகமா போக மாட்டாங்க. அதுக்கு அடர்ந்த காடு இருக்கிறது அப்படிங்கிறதுனால. இவன் என்ன பண்றான் விக்ரமன வந்து அந்த குறுக்கு வழி பாதையிலேயே வந்து கூட்டிட்டு போறான். போறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு நடுக்காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குள்ளன் வந்து கத்துறான். இவன் எ இவன் அவன் என்ன நெனச்சிருப்பான்னா, இவன் வந்து ஒரு ஊமைன்னு நெனச்சிருந்திருப்பான். இவன் சடனா இந்த கத்துறத பார்த்துட்டு, ஏதாவது பேய், பிசாசு அந்த மாரி ஏதாவது இருக்குமோ? அப்படிங்கிற மாரியெல்லாம் அவன் நெனச்சுப்பான். இப்ப நீ எதுக்காக கத்துற? அப்படின்னு கேட்கவே ஒரு 4 பேர் வந்து அவன சுத்தி நின்னுப்பாங்க. அவங்க கையிலயும் வந்து வாள் இருக்கும். அது வாள பார்த்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து உயிர் வரும். வாள் சண்டைன்னா ஏதாவது தப்பிச்சிரலாம்ல. அந்த 4 பேருமே விக்ரம் கிட்ட பயங்கரமா சண்டை போடுவாங்க. அவன் வந்து 3 பேர்த்த சண்டையில வந்து வெட்டி வீழ்த்திருவான். 4வதா ஒருத்தன் வந்து பின்னாடி இருந்து அடிக்க வரும்போது, கரெக்ட்டா ஒரு வீரன் வந்து அவன காப்பாத்திருவான். அந்த வீரன் வந்து 4வது இருக்கிற ஒரு திருடன வந்து வெட்டி சாய்ச்சிருவான். இவங்க 4 பேத்தையும் கொல்றத பார்த்துட்டு அந்த குள்ளன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிருவான். விக்ரமன் அந்த வீரன் கிட்ட "காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லுவான். "நான் வரலினாலும் நீங்க அந்த வீரன வந்து வெட்டி சாய்ச்சிருந்திருப்பீங்க. நல்லா சண்டை போடுற. யார் நீ? இந்நேரத்துல இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரன் வந்து விசாரிப்பான். "நான் ஒரு ரத்தின வியாபாரி. செண்பகத்தீவுலேருந்து வந்திருக்கேன். என் பேரு தேவசேனன். எங்க அம்மா உறையூர்ல இருக்காங்க. அவங்கள பார்க்க போலான்னு இருந்தேன். அப்பதான் இந்த சம்பவம் வந்து நடந்துருச்சு" அப்படின்னு அவன் சொல்றான். "என்னோட உயிர காப்பாத்துன உங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு விக்ரமன் சொல்லுவான். அதுக்கு அவன் அந்த வீரன் சொல்லுவான், "நான் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய ஒற்றர் படைத்தலைவன். என் பேரு வீரசேனன்" அப்படின்னு வந்து சொல்லுவான். ஒற்றர் படைத்தலைவன் சொல்றான், "இந்நேரத்துக்கு அப்புறம் நீ உறையூருக்கு போறது நல்லதில்ல. நீ என் கூட வா. இன்னைக்கு ஒரு நைட் என் கூட இரு. நாளைக்கு காலையில நீ கிளம்பி போயிரு" அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் வந்து அந்த அடர்ந்த காட்டு வழியா போறாங்க. போகும்போது ரொம்ப இருட்டுல்ல. மேல அண்ணாந்து பார்த்தா நிலா நட்சத்திரம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடு அது. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க. அந்த வீட்ல பார்த்தா நெறைய சிலைகள், நெறைய ஓவியங்கள் எல்லாம் இருக்கு. அங்க ஒரு வயதான ஒரு மூதாட்டி மட்டும் இருக்கிறாங்க. ஆ அவரு வந்து இந்த இந்த ஒற்றற்படை தலைவன் அங்க போனோனயுமே சைகை காட்டுறான். "சொல்லாத" அப்படிங்கிற மாதிரி. வீட்ல ஒரு தெய்வீக கலைகள்ல ஒரு பெண்ணினுடைய உருவம் வந்து நெறையா வரையப்பட்டிருக்கு. நெறைய சிலையும் வந்து அந்த பெண்ணினுடைய சிலை வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அது வந்து யாரோட வீடு அப்படின்னா, ஆயனச் சிற்பியோட வீடு. அந்த ஆயனச் சிற்பியினுடைய மகள் வந்து சிவகாமி. அந்த சிவகாமியினுடைய உருவப்படமும் சிலையும் தான் அங்கங்க இருக்குது. அந்த பெண் வந்து ரொம்ப அழகா இருக்கா. மகேந்திர சக்கரவர்த்தி அமை ராஜாவா இருந்த காலத்துல இவரு வந்து அடிக்கடி வந்திருக்கிறாராமா. இந்த நரசிம்ம சக்கரவர்த்தி கூட வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இங்க வந்து சிவகாமி தேவின்னு இருந்தாங்க. இந்த சிவகாமி தேவிக்கும் ப இந்த நரசிம்ம சக்கரவர்த்திக்கும் ஒரு காதல் இருந்ததா, அந்த கதையெல்லாம் வந்து அவன் சொல்றான். அந்த அபிராமி அரசன் படையெடுத்து வந்ததுனால அவங்களுடைய காதல் தடைபட்டது பற்றியும், சிவகாமி தேவி ஒரு சபதம் எடுத்திருப்பாங்க. அந்த சபதத்த நரசிம்மர் நிறைவேத்தினத பத்தியும் சொல்லியிருந்திருப்பான். இதனோட கன்டினியூட்டிய அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா